26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 8:41 மணி வரையிலும், சப்தமி அதற்கு பின்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 12:07 மணி வரையிலும், ஹஸ்தம் அதற்கு பின்பு சித்திரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 12:07 மணி வரையிலும், சதயம் அதற்கு பின்பு பூரட்டாதி. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனின் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மேஷ ராசி அன்பர்களுக்கு, காதலர்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த நாளாக அமைகிறது. இதுவரையில் திருமண பேச்சுவார்த்தைகள் இல்லாதவர்களுக்கும் இன்றைய நாளில் அந்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பாகும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ஆன்மீக பணிகளிலும் நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியான இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. 3 மணி முதல் 4:30 மணி வரையில் இருக்கக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு இன்று மேஷராசியில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும். இன்றைய நாளில் பத்ரகாளி அம்மன் ஆலய வழிபாட்டை மேஷராசி நேயர்கள் மேற்கொள்ளலாம். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் அம்மனை வணங்க 7:30 சனியில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தன லாபத்தை கொடுப்பார். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் இன்று கடன் பாக்கிகளை அடைப்பது மிகவும் விசேஷம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் கடனை திருப்பி கொடுத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கடனை அடைக்க மற்ற கடன்களும் சீக்கிரமே அடையும். இன்று நரசிம்ம பெருமானை வணங்குவது இவர்களுக்கு மிகவும் உகந்தது. செவ்வாய் ஹோரையில் நரசிம்மருக்கு இன்று பானகம் நைவேத்தியம் செய்ய ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் விலகும். இன்று மாலை நேரம் இவர்களுக்கு மிகவும் சாதகமானது. உற்றார் உறவினர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் மாறும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தம் வெளியே வரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகள் மூலமாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியான இன்று துர்க்கையை வணங்குவது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று காலை முதல் மாலை வரை அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். அஷ்டமி திதியான இன்றைய நாளில் துர்க்கையை வழிபாடு செய்யலாம். சிம்மராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றம் கிடைக்கும். இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நன்மைகள் வந்து சேரும். கன்னிராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு புத பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம்.
உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப பிரச்சனைகள், குடும்ப குழப்பங்களும் நல்ல ஒரு முடிவிற்கு வரும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு காலை வேளை மிகவும் உகந்தது. சுப செய்திகள் கேட்பதும் சுப காரியங்களுக்கு செலவு செய்வதும் மனதிற்கு மகிழ்வை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளை மிகவும் உகந்ததாகவே இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இன்று நல்ல ஒரு மனமாற்றம் இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த போராட்டங்களும் முடிவிற்கு வரும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் குடும்பத்தில் வந்து போகும். துலாம் ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் சற்று இன்று தொல்லைகள் வந்து போகலாம். துர்க்கை வழிபாடு சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். காலை வேளை இன்றைய நாளில் உங்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று சுப பேச்சுவார்த்தைகள் மாலை நேரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த சொத்து தகராறுகள் நல்லபடியாக முடியும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குரு பகவானுடன் இருப்பதனால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். தாயாரிடத்திலேயும் மற்றும் உறவினர்களிடத்திலேயும் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் சற்று பலமாகலாம். இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் விலகும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவுடன் இருப்பதனால் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். அலுவலகத்தில் உயர் பதவிகள் மற்றும் சம்பள உயர்வு, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பாக்கிகள் அனைத்தும் தடையின்றி இன்று வந்து சேரும். குடும்பத்தில் ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும் மற்றும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் இல்லை. பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அனுகூலமாக அமைகிறார். 6ஆம் இடத்தில் குரு சூரியனுடன் இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். புதிதாக தொடக்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்டதிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தோஷத்தை கொடுப்பார். அஷ்டமி திதி மற்றும் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் துர்க்கை வழிபாடு மிகவும் சிறந்தது. இன்று ஆன்மீக தலைவர்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனால் நன்மைகள் ஏற்படும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.